கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம லேட்டா வர மாட்டோம். ஐயோ 8:30 மணி சர்ச்சு 8:29 உள்ள ஓடுவோம். பயம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான்டா காலையில எழும்பி அழகா கிளம்பி வந்துருவோம். டிராபிக் எல்லாம் மைண்ட்ல கெஸ் பண்ணி வந்துருவோம். ரெண்டாவது ஆலயத்துக்குள்ளே பைபிளோட வருவோம். பயம் இருந்தா கண்டிப்பா கையில பைபிள் இருக்கும். ஆண்டவர் தேடுவாரே, எதிர்பார்ப்பாரே, என் கையில வசனம் பைபிள் இருக்கணுமே, வந்துருப்போம். பயம் இருந்தா கண்டிப்பா ஷூஸ் ஏற்பட்டு ஆனா வெளியே போயிடும். ஐயோ அப்பா அவருடைய பரிசுத்தருடைய வீட்டுக்குள்ள எப்படி போட்டு போறது. பயம் இருந்தா உள்ள யாரும் மொபைல் நோண்ட மாட்டோம், உள்ள உட்கார்ந்து வாட்ஸ்அப் பார்க்க மாட்டோம், பேஸ்புக் பார்க்க மாட்டோம், யூடியூப் பார்க்க மாட்டோம். யாரும் ஐயர் பார்க்கல, விசுவாசிகள் பார்க்கல, பின்னாடி தானே உட்கார்ந்து இருக்கிறோம், மாடியில தானே உட்கார்ந்து இருக்கிறோம், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். பயம் இருந்தா இந்த வீடு முழுதும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிற நடுக்கம் இருக்கும். பயம் இருந்தால் எழும்பி போக மாட்டோம். சார் அடங்கி உட்கார்ந்து சிஎம் வீட்டுல எழும்பி போவியா? அடங்கி உட்கார்ந்து இருப்பீல. பயம் இருந்தா கடைசி பெனிடிக்ஷன் வரைக்கும் ஆலயத்தில் அமர்ந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவோம். காணிக்க போட்டோன்னு ஓட மாட்டோம், திருவிருந்து ஆரம்பிச்சோன்னு ஓட மாட்டோம், கடைசி வரை அமர்ந்திருப்போம். தேவனுடைய வீடு எழும்பினா கோபம் ஒரு ஆண்டவருக்கு. பயம் இருந்தா சபையில சண்டை போட மாட்டோம், சமாதானமா இருப்போம். ஐயோ அடிச்சு போடுவார் ஆண்டவங்கிற பயம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணாதனால அவர் ஆட்டுக்குட்டி, அவர் தான் நிக்கிறாரு பாருங்க கோலத்துக்கிட்டு. அவர் தானே பிரசங்கம் பண்றீங்க. அவர் ஆட்டுக்குட்டிப்பா, அவரு என்ன பண்ணாலும் மன்னிப்பாரு. நீ எப்படி பொறுக்கித்தனமா போனாலும் உன்னை ஆசீர்வதிச்சு தான் அனுப்புவாரு. சர்ச்சுக்குள்ள காலை வச்சுக்கோ, ஆசீர்வாதமா நீ இருப்ப. இப்படி எல்லாம் சாத்தவங்க காதுல ஓதி 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 இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வில்லனா தெரியும்.